பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த சீசன் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்ற ஒரு விடயம், முத்துக்குமரன் அவர்களை போல ஒரு போட்டியாளர் தமிழ் பிக் பாஸ்ல இதற்கு முதல் வர இல்ல. அவர் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி அப்படின்னு நேத்து அதை வேற லெவல்ல பாகுபலி பாஷா மொமெண்ட்ல பண்ணி காமித்தாரு. அந்த பிக் பாஸ் ஷோ பாக்குறவங்களே அதிர்ந்து போனாங்க. முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த அறிவாற்றல், அவருடைய அந்த கேம் விளையாடுற தன்மை. ஸோ முத்து அவர்களை பிடிக்காதவர்கள் கூட அந்த 99% பேர் முத்துக்காக தான் இந்த ஷோ பார்க்குறாங்க. அதில் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட முத்துவை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு. ஸோ சொல்லி அடிக்கிற நபர்கள், இது வரைக்கும் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண நபர்கள் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருந்ததில்லை. பட் அந்த கான்ஃபிடன்ட் முத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. பல பேருக்கு இப்படி சொல்ல மாட்டாங்க, முடிஞ்சா அந்த டைட்டில கை வை பார்ப்போம் அப்படின்னு அந்த தோரணையில சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் வராது. பட் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ் நான் பார்த்த 21 சீசன்லையுமே முத்துக்குமரன் தனி ரகம். அது பார்க்க அழகா இருக்கு. பல பேருக்கு வாழ்க்கையில கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. சிறப்பு. சரி, இந்த வீடியோல பேச போற விடயம், மஞ்சரி அவர்கள் வெளியில போயிட்டாங்க. மிட் நைட் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. டபுள் எவிக்ஷன் உண்மையானா உண்மைதான். சரி, மஞ்சரியோட விடயம், ஏன் மஞ்சரிக்கு இந்த நிலைமை அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள், அதாவது பிக் பாஸ் தவிர்த்து அவங்களோட ஊரை, அவங்களுடைய வீடை போய் வீடியோ எடுக்கிறவங்க பல பேரா இருக்கு. அதுல ஒரு நண்பருடைய ஒரு வீடியோன்னு பார்த்தேன், சத்தியமா வியக்க வைத்தாங்க. அந்த விடயம் நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்கள், அவருடைய ஊர், அவருடைய வீடு, அவங்களோட அம்மா அப்பா. ஒரு ரீசெண்டா முத்துக்குமரன் அவர்களுடைய சேனல்லே ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று வந்துச்சு, நான் முத்துக்குமரன் அவருடைய சேனல். அதில் பார்க்கலன்னா பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது நான் 4 தடவை பார்த்தேன்னா. அதுக்கப்புறம் இன்று நைட்டு காலையில் இந்த வீடியோ போடுறதுக்கு 1 மணித்தேலங்களுக்கு முதல் ஒரு நண்பருடைய பேர் முத்து அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். டிவியில், விஜய் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. 49வது வருடம் இது, ஏதோ விஜய் டிவியில் 49வது வருடம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவர் முத்து அவர்களுடைய வீட்டை போய் எடுத்திருந்தாரு. அது பார்க்கிக்குள்ள அவ்வளவு அழகா இருக்கு. நம்மளுடைய அந்த டிவியா இருக்கட்டும், 25 வருஷமா அந்த டிவி பாவிக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த எளிமையை விரும்புறது அப்படின்னு. என்னுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா 98 நினைக்கிறேன். என்னோட அப்பா வாங்கின டிவி தான் இந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. பட் நான் என்னுடைய கேமிங்குக்காக புது டிவி இந்த வருடம் நான் வாங்கினது. அதுக்கு அந்த 25 வருடமா எங்க அப்பா எந்த புது டிவியுமே வாங்கல. அதுக்கப்புறம் நான் தான் என்னுடைய இந்த கேமிங்குக்கு அப்படின்றதுக்காக வாங்கினது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடியோ. எங்கட வீட்டையும் 26 வருஷமா ஒரு ரேடியோ இருக்கு, இப்பயும் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த ரேடியோவும் வாங்கல. அங்க முத்துக்குமரன் அவர்கள் வீட்டையும் அதே மாதிரி. அது நான் சொல்வேன் இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ற நபர்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. பொதுவான குணங்கள் இருக்கு. முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும், பாலாஜி முருகதாஸ் அவர்களா இருக்கட்டும், ராஜு அவர்களா இருக்கட்டும், அசீம் அவர்களா இருக்கட்டும், அபிஜித் அவர்கள் தெலுங்கு சீசன் 4 வின்னர். நான் சப்போர்ட் பண்ண எல்லாருமே வின்னர்ஸ் தான். முதல் நாள் நம்ம சொல்லி அடிப்போம். நான் அதை இப்போ கூட பெருமையா சொல்றேன். அவங்க எல்லாருமே தலைவரோட ஃபேன்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஃபேன்ஸ். ஒரு கமெண்டிங். அடுத்தது இவங்க எல்லார்ட்டையுமே இருக்கிற ஒரு காமனான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, கேமர்ஸ், வீடியோ கேம்ஸ். முத்துக்குமரன் அவர்கள் விடயத்தில் நான் வியந்து போய் பார்த்தது என்னன்னா, பிளே ஸ்டேஷன் 2 அவருடைய அந்த இதுல இருக்கு. நிறைய கேம் சீரியல் இருக்கு. GTA, கால் ஆஃப் டியூட்டி அப்படின்ற மாதிரி 3 கண்ட்ரோலர்ஸ் என்ன இருக்கு. அதை பாதுகாத்தவர் வச்சிருக்கிற விதம், இதெல்லாம் என்னோட கனெக்ட் ஆயிடுச்சு. நம்மளும் அப்படிதான், நம்மளும் அந்த கேமுக்கு அப்படி இதா இருக்கு. ஸோ பிரதீப் அண்ணா அவர்களும் அவ்வளவு தூரம் கேமர். PS4 கவினண்ணாவோட அவர் விளையாடின அந்த தருணங்கள் அது. அடுத்தது ராஜு அவர்கள், அபிஜித் அவர்கள் அப்படின்னு என்னடா இது ஒரே மாதிரி கனெக்டிவிட்டியா இருக்குது அப்படின்னது. அடுத்தது புத்தகங்கள் வாசிக்கிறது. நான் எங்க அம்மா தமிழ் ஆசிரியை. அப்ப நிறைய புத்தகங்கள் ஒரு அலுமாரிக்குள்ளேயே இருக்கு. கதை புத்தகங்களும் சரி, தேவையான நல்ல விடயங்கள் சொல்கின்ற ஒரு மோட்டிவேஷனல் சம்பந்தமான புத்தகங்களும் சரி நிறைய இருக்கு. எங்களுடைய அம்மம்மா அப்பப்பா 76ல இருந்து புத்தகங்கள்
சேகரிக்கப்பட்ட புத்தகங்களும் சரி, பத்திரிகைகள் வந்த கட்டுரைகளும் கவிதைகளும் சரி, அது ஒரு புத்தகமாக்கி அதுவும் வந்து இருக்குது. ஸோ இப்போ முத்துக்குமரன், ராஜு ஜெயமோகன், அபிஜித் அவர்கள் இவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் சேகரிக்கிறது, வாசிக்கிறது, அந்த புத்தகங்களுக்கு கொடுக்குற மரியாதைகள் அது வந்து காமனாக இருக்கு. இது எல்லாத்தையும் விட நான் சப்போர்ட் பண்ண எல்லாருமே அப்பா அம்மாவா தெய்வமா பார்க்குறவங்க. அது நான் வந்து முதல் நாளே இவங்களை பற்றி தெரியாம பார்த்த உடனே நம்ம சொல்லிடுவோம் அவங்க தான் வின்னர்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரீதியில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். பட் இப்போதான் நான் முத்துக்குமார் அவர்கள் அவருடைய அந்த வீடியோ பார்க்கக்குள்ள அவருடைய சம்பந்தமான விடயங்களை பார்க்கக்குள்ள நினைச்சேன் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஏதோ அதிசயம் அற்புதம். பட் செம்மையா இருந்துச்சு மக்களே, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். பாருங்க அந்த வீடியோக்களையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று, அவர் வாங்கின பதக்கங்கள், விருதுகள் அதெல்லாம் சும்மா வேற மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு. பேர் சொல்லும் பிள்ளை முத்துக்குமரன். இது ஒரு விடய மக்களே. சரி, எங்க ஆரம்பிச்சோம், என்ன பேச ஆரம்பிச்சோம்? ஓகே, இப்படி முத்துக்குமரன் அவர்களை தேடி மக்கள் வந்து செல்கின்றார்கள். அவங்களுடைய வீட்டை பார்க்கறதுக்கும் சரி, அவங்கள மகனை பத்தி விசாரிக்கிறதுக்கும் சரி, அது எல்லா தாய் தந்தைக்கும் கிடைக்காதுல்ல. பேர் சொல்லும் பிள்ளை, ஊர் சொல்லும் பிள்ளை, நாடே வியந்து பார்க்கிற பிள்ளை முத்துக்குமரன். சிறப்புங்க. சரிங்களா, இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவிஷன் மஞ்சரி அவர்கள். சத்தியமா மஞ்சரி அவர்கள் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஆனா ஜாக்லினோட இதை பாருங்க, என்ன மாதிரி பிளான் அப்படின்னு. ஒருத்தர் இதெல்லாம் தப்பான உதாரணம். ஜாக்லின் பண்றதெல்லாம் தப்பான உதாரணம். கேமுக்கு உறவாடி கெடுக்கிறேன்னு வாங்கல, அதுதான். அதனால அவங்கள பல பேருக்கு பிடிக்கல. பட் ஏதோ கேம் பண்றாங்க, ஏதோ சௌந்தர்யா மாதிரி இல்லாம ஏதோ கேம் பண்றாங்க. பட் அது தப்பான உதாரணம். அதாவது ஒருத்தன் கூட நல்லா பழகி அவங்கள அப்படியே அந்த கைப்பொம்மை மாதிரி ஆக்கி அவங்கள வெளியில் அனுப்புறது, அவங்களோட ஆட்டத்தை கெடுக்கிறது பாருங்க, அது தப்பான உதாரணம். இதுக்கு நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். எனக்கு பிடிக்காத ஆட்டம் இது. சரி, அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து மஞ்சரி கூட ஒரு வீக் வந்து எடுத்துக்கிட்டாங்க மஞ்சரியோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மாத்துறாங்க மஞ்சரியை. என்ன சொன்னாலும் ஒரு அடிமை மாதிரி மாத்திட்டாங்க. அதற்கு உதாரணம் நேத்து மஞ்சரியை முத்துக்கு அகேன்ஸ்டா திருப்பி விட்டாங்க பாருங்க. அந்த கீ கொடுத்து போட்டு திருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க மாத்துறது மேட்டர்ல, ஆனா இவங்க மாறுறாங்க பாருங்க, அது இவங்க மேலதான் தப்பு. முத்துக்கு அகேன்ஸ்டாவே இவங்க பேசுனது, அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டோம், நிறைய பேர் அதை பத்தி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய டவுன்ஃபால் வந்து ஆரம்பிச்சுது மஞ்சரியோட. ஸோ இப்போ ஒரு தகவல் ஒன்று வருது, ஃப்ரைடே வந்து மிட் நைட் எவிஷன்ல மஞ்சரி வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல். பட் எனக்கு தெரிஞ்சு ஷுவரா தெரியும், மிட் நைட் எவிஷன் எதுவும் நடக்கல. இப்போ வரைக்கும் மஞ்சரி வீட்டுக்குள்ளான் இருக்காங்க. ஆனா மஞ்சரி வெளியில போக மாட்டாங்களான்னு சொன்னா, வெளியேற்ற பட்டியலில் மஞ்சரியின் பெயரும் உள்ளது. சரிங்களா, 5 பேர்ல மஞ்சரி வெளியில போக கூட சான்சஸ் இருக்கு. டபுள் எவிஷன் அப்படின்றது தகவல். மஞ்சரி வெளியில போனாலும் நல்லதுன்றதான் என்னுடையது. சரிங்களா. ஸோ விஜய், விஷால், அன்ஷிதா, மஞ்சரி, ஜெஃப்ரி, மேபி பவித்ரா, இந்த 5 பேர்ல 2 பேர் வெளியில போகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா இஸ் அ ஃபைட்டர். மஞ்சரியோட கம்பேர் பண்ணிக்குள்ள பவித்ரா அவ்வளோ பெட்டர் அப்படின்றதா என்னுடையது. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. முத்துக்குமரன் அவர்கள் சம்பந்தமான அந்த வீடியோக்கள், ஊர்ல போய் எடுக்கிற வீடியோக்களை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி மக்களை. சரிங்களா, அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி கிடக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதே மாதிரி தான் அவங்களுடைய வீட்டுல அவங்க அம்மா பேசுற விடயங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே இருக்குது. அது ஆத்மார்த்தமா ஒருத்தங்க பேசக்குள்ள நம்மள அறியாம நம்ம வந்து அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி. பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.